கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் உங்களை பார்க்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. யோவான் 14வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்கி போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம், நீங்கள் பயந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அஸ்திரம் சொல்லுது, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. விசுவாசமா இருக்கிற உன் இருதயத்துக்கு ஏன் கலக்கம், ஏன் பயம், எதை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், எந்த காரியங்கள் உங்களை மிரட்டி கொண்டு இருக்கிறது? யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு வந்தது, நான் அஞ்சினதே எனக்கு நேரிட்டது என்று சொல்லு. அப்படியானா பயப்படுகிற காரியங்கள் வரும், அஞ்சுகிற காரியங்கள் நேரிட்டு விடும். பிரியமான தேவஜனமே, நீ பயப்படாத, கலங்காத. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரை விசுவாசமா இருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க. இயேசு சொன்னார், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்க. ஏன் பயப்படுறீங்க? என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஒருவேளை வீடு இல்லாமல் இருக்கலாம், இந்த உலகத்தில் ஒருவேளை உங்களுக்கு இடம் கூட இல்லாமல் இருக்கலாம். பரதேசியை போல சஞ்சரித்து கொண்டிருக்கிறேனேன்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படலாம். தேவஜனமே, உங்களுக்காக அவருடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்காக ஒரு அறையை அவர் ஆயத்தப்படுத்துகிறதுக்காகவே போயிருக்கிறார். சொல்றாரு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டார். ஆனபடினால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. புறம்பான இருளிலே அவர் விசுவாசியாதவர்கள் தள்ளப்படுகிற நாளிலே கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கென்று வைத்திருக்கிற உங்களை தம்மோடு கூட சேர்த்துக்கணும். நம்மோட சேர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவரே, நல்ல இரக்கங்களின் தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகள் பயந்து கொண்டிருப்பாங்களே, கலங்கி போயிருப்பாங்களே, அவங்க இருதயம் கலங்க வேண்டாம் நீங்க சொல்றதுக்காக நன்றி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக சொல்ற வசனத்துக்காக நன்றி. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள் சொல்லுகிற வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய பிதாவின் வீட்டிலே எங்களுக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி எங்களை மறுபடியும் வந்து கூட்டி கொண்டு போவேன் வாக்குறுதிகளை எமக்கு நன்றி அப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல தகப்பனே.